இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷத சில்வா அமளி துமளி பண்ணிட்டார். இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு டெய்லி மிரர் பேப்பரை கொண்டு வந்த அவர் அதில் தலையங்கத்தை வாசித்து காட்டுறாரு. அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, அம்பலந்தோட்டையில் சிவப்பரிசி 265 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக ஒரு தலையங்க செய்தி போடப்பட்டிருக்கு. அரசாங்கம் சிவப்பரிசிக்கு 220 ரூபாய் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயித்திருந்தாலும் சந்தையில் அந்த தொகைக்கு அரிசி கிடைப்பதில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதோடு கூட எதிர்வரும் அறுவடை நாட்களில் அரசாங்கம் நெல்லை 110 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதற்கு தீர்மானித்திருப்பதாக தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் அவர் சொல்றாரு. ஆனாலும் விவசாயிகளின் கஷ்டத்தை கருத்தில் கொண்டு 130 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும், அப்படி இல்லாட்டி இது ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் பேசின அவர், கடந்த ஜனாதிபதி தேர்தல் அன்று கூட ஆலை உரிமையாளர்கள் 130 ரூபாவுக்கே விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆகவே 3 மாதங்களுக்கு முன்பதாக 130 ரூபாய்க்கு இருந்த நெல்லை தற்போது அரசாங்கம் 110 ரூபாய்க்கு கொண்டு வருவதானது விவசாயிகளுக்கு செய்யும் மிகப்பெரிய அசாதாரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் பேசின அவர் என்ன சொன்னாருன்னா, அரசாங்கம் இந்த முறை 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செஞ்சு களஞ்சியப்படுத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்காங்க. அரசாங்கத்துக்கு அது செய்யறதுக்கு தைரியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்ற அவரு, அது நடக்காட்டி கூட பரவாயில்ல, விவசாயிகளுக்கு கட்டாயம் 130 ரூபாய் நெல்லுக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப சத்தமாக பேசியிருந்தாரு.